புதுச்சேரிக்காக ஒரு டம்மி முதல்வராக செயல்படும் என் ரங்கசாமி, சிறந்த ஆட்சியை காங்கிரசால் மட்டுமே கொடுக்க முடியும். தெலுங்கானா துணை முதல்வர் மல்லுப்பட்டி வீரமார்கா மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பேச்சாளர் டாலி சர்மா ஆதங்க பேச்சு. I request the Pondicherry people, please stand for your own self-respect and your own rights and self-respect to some other political party and waiting for their decisions and living at the mercy of them. புதுவை மக்களிடம் என்னுடைய வேண்டுகோள், நம்முடைய மக்களிடம் வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் உங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் இந்த தேர்தலில் காங்கிரஸோடு நீங்கள் எழுந்து நின்று வாக்களித்தால் கண்டிப்பாக அது காக்கப்படும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். After seeing so much of the enthusiasm among the cadre and the leaders, I am 100% confident in tomorrow in the election in Pondicherry the Congress government is going to form. உங்களுடைய உற்சாகமும் மிகப்பெரிய பேரணியும் என்னை அசர வைத்தது. எனக்கு அந்த உற்சாகத்தையும் பேரணியில் கலந்து கொண்டவர்களுடைய உங்களுடைய ஈடுபாடையும் பார்த்தவுடன் எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா காங்கிரஸை நீங்கள் ஆட்சியில் அமர வைப்பீர்கள் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. Today, whatever you are seeing in Pondicherry, hospitals to roads to the infrastructure, whatever was all given to you by the Congress government. And in the BJP and your other government, the chief minister sitting, I call him a dummy CM always, is because he's a dummy CM now ruled by the center, not fulfilling the promises to the people of Pondicherry. இன்று புதுச்சேரியிலே நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவமனை, ரோடு வசதி மற்றும் அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்கி தந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். ஆனால் இப்பொழுது ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதல்வரை நான் டம்மி சிஎம் என்றுதான் நான் கூறுவேன். அவர் மத்தியில் ஆடும் ஆட்டத்திற்கு இன்று ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். Today from this stage, promise you that whatever our leaders, Pondicherry has given national leaders, whatever they say, they fulfill. This is what is the difference between Pondicherry, BJP and our Congress and the leader of the Congress party. அதாவது பாத்தீங்கன்னா, இப்போது அதே போல புதுச்சேரியில இங்க மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருக்கிறோம், முதலமைச்சராக இருக்கிறோம் மரியாதைக்குரிய திரு நாராயணசாமி அவர்களும், அதே போல காங்கிரஸ் கட்சியின் மரியாதைக்குரிய இப்பொழுது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களும் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இங்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை அவர்களால் மட்டும்தான் தர முடியும் என்பதை நான் உறுதிபட கூறுகின்றேன். பேருக்காக மட்டுமே முதல்வராக இருந்து கொண்டு மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத என்ஆர் பிஜேபி அரசு இனி தேவையா? புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.